சந்தையில் ஒரு பொருளை மக்கள் வாங்கணும், நீங்கள் விற்க போறீங்க, நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, 9 முறை மக்கள் அந்த பொருளை பார்க்கணும். அப்போ பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்னா வித்தியாசமாக நீங்கள் வந்து விளம்பரங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி விளம்பரங்களை கொடுக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் மனசில் வந்து பதிகிறது, மக்களுக்கு வந்து ஈர்ப்பை வந்து ஏற்படுத்துகிறது. அது அவங்களை அறியாமலேயே அந்த பொருளை வந்து வாங்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளாக வந்து வருகிறது என்று அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு அதை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளில் தொலைக்காட்சி வச்சிருக்கிறோம். தொலைக்காட்சியில் வந்து ஒருவேளை நாடகங்கள் பார்க்கின்ற பொழுதும் சரி, அல்லது திரைப்படங்கள் பார்க்கின்ற பொழுதும் சரி, அதில் வந்து விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பொருளை குறித்து அது அடிக்கடி விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதில் பார்க்குற 30 நொடிகள் அல்லது 60 நொடிகள் 15 நொடிகள் என்று என்ன செய்யறோம் அப்படின்னா குறுகிய நேரத்தில் ரொம்ப கேட்சியாக ட்ரெண்டிங்காக நம்மளை கவரக்கூடிய அளவிற்கு வந்து விளம்பரங்களை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்மளை அறியாமலேயே நம்ம கடைக்கு போகிறோம், அந்த பொருளை பார்க்குறோம், இந்த பொருள் அடிக்கடி விளம்பரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ நல்ல பொருள் தான் என்று சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு நிலை. இதே ஒரு மனநிலையே நம்முடைய திருச்சபைகள்லையும் ஆலயங்களும் வந்து பார்க்குறோம். ஒரு 2 மாதத்துக்கு பின்னாடி அல்லது வந்து 3 மாதத்துக்கு பின்னாடி திருவிழா நடக்குது அப்படின்னா உடனே தயாரிப்பாக பங்கு தந்தை என்ன செய்வார், மக்களை வந்து ஒரு துண்டறிக்கை அல்லது வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ அதெல்லாம் தயார் பண்ணி இந்த மாதிரி பங்கு ஆண்டு திருவிழா நடக்க போகுது, ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு வந்து பங்குல மக்களை தயார்படுத்தும் விதமாக ஒரு 3 நாள் சிறப்பு தியானம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கிறதோ, மக்களை எப்படி எளிதாக வந்து ஆன்மீகத்தில் வந்து வளர வைக்க வேண்டுமோ, பங்கெடுக்க வைக்க வேண்டுமோ, அதற்கான ஒரு சூழலை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கே வந்து பங்கு தந்தையர் வந்து மேற்கொள்ளக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம். வாரம் அறிவிப்பு நேரத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அறிவிப்பு கொடுக்குறாங்க. நமக்கு சலிப்பு ஏற்படும், என்னப்பா சாமியார் சொன்னதே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதில் ஒரு பொருள் இருக்கிறது என்ன அப்படின்னா மக்கள் மனசில் நம்ம கொண்டிருக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து சென்றடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பங்கு தந்தையினுடைய ஒரு நோக்கமாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ ரொம்ப அழகா மக்களை எளிதாக கவரும் வண்ணம் இருக்கக்கூடிய வண்ணம் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கே உரிய பாணியில் அந்த அறிவிப்புகளை வந்து கொடுக்கக்கூடியதை நம்முடைய பங்கு ஆலயங்களில் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படி நம்முடைய சமூகம், இந்த உலகம் எல்லாமே வந்து விளம்பரமயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எது மக்கள் மத்தியில் அதிகமாக பார்க்கப்படுகிறதோ, எது மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து பேசப்படுகிறதோ அதான் நல்ல பொருள் என்கிற ஒரு மனநிலை, ஒரு கருத்தியல் நம்முடைய மனசுல வந்து ஒரு ஆழமா வந்து பதிந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் மனநிலையில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்றார்,